தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சபரகமோ மாகாணத்திலும் நுவரேலிய, கண்டி, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மேலும் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சபரகமோ, வடமேல் மாகாணங்களிலும் நுவரேலிய, கண்டி, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் முதல் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய காலி மாவட்டத்தில் அல்பிட்டிய, களுத்துறை மாவட்டத்தில் பாலிந்து நுவர, கண்டி மாவட்டத்தின் பஸ்பாகே கூரல, கங்கைஹல கூரல, கேகாலை மாவட்டத்தின் அரநாயக்க, ருவான்வெல்ல, புலாத் குஹோபிட்டிய மற்றும் எட்டியாந்தோட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழையுடனான வானிலையால் ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் வகையில் பொல்கொல்ல மகாவலி அணையின் 3 வான் கதவுகள் இன்று காலை 18 அங்குலத்திற்கு திறக்கப்பட்டுள்ளன. நேற்று இரவு பெய்த மழையுடன் வீசிய கடும் காற்றின் காரணமாக வரக்காபுல, பட்டுவன பகுதியில் 5 வீடுகள் சேதமடைந்துள்ளன. மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையினாலே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் பலாங்கொட, குமாரகம பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் தலங்கம வித்தியாலயத்தில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. இதனால் குறித்த பாடசாலையின் கட்டடம் ஒன்று சேதமடைந்துள்ளது.